வணக்கம் மக்களே. இந்த ஆயுத பூஜைக்கு பொரியல் எல்லாம் வாங்கியிருப்பீங்க எல்லா வீட்லேயும். நம்மளும் பார்த்தீங்கன்னா அவசரத்தில் பார்த்தீங்கன்னா 2 3 சேர்த்து வாங்கியிருப்போம். அதை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தள்ளி விட்டுலான்னு பார்த்தா அவங்க திருப்பி நம்மள்ட்ட ஒன்று தள்ளி விட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த மேலே இருக்கிற இந்த கல்லவட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறி சாப்பிட்ருவோம். மீதி இந்த வெறி பொருள் மட்டும் பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா கிடக்கும். இப்படி காலி பண்ணுறதுன்னு ஒரு வேலை. அதுக்காக தான் இது சரும் பூரின்னு இதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு இன்ஸ்டாகிராமில் என் ஃபேஸ்புக்கில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாமா? இந்த பூரி செய்கிறதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் முக்கியமானது, பொரிக்கல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேரட்டு துருவி போட போகிறோம். அதனால் ஒரு கேரட்டு, இதில் வெங்காயத்தையும் போட போகிறோம். வெங்காயம் போட்டாச்சா, அடுத்து தக்காளி, அதனால் தக்காளியும் சேர்த்திக்கலாம். அது கூட கடலைக்கொட்டை, அதாவது வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை சும்மா லைட்டாக மேலே அப்படியே புழிஞ்சுட்டு, மீதி வந்து உப்பு, மிளகாத்தூள், லைட்டாக எண்ணெய், அதை மட்டும் ஊற்ற போகிறோம். இதை அடுப்பில் செய்ய போகிறதில்ல. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். நீயும் ஓரமாக இரு. வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா உரிச்சு விட்டுறலாம். உரிக்கிறதையே கத்தியானலாம் இல்லை, இந்த மேலே இருக்கிற இந்த சைடில் இருக்கிற 2 பக்கம் மட்டும் இந்த வெட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஈஸியாக அப்படி உரிச்சு போட்டு போயிடலாம். அவ்வளோதான், ஒரே வேலை முடிஞ்சுங்களா? இந்த மாதிரி இருக்கிற 3 கூட தேவையில்ல, நம்ம 2 போட்டால் கூட போதும். ஏன்னா பொரி நம்ம கம்மியாக தான் எடுத்துருக்குறோம். இது ஈஸியாக அந்த குப்பையை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். நம்ம வெட்டிட்டு 1 2 3 குறுக்கு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அப்புறம் இப்படியா திருப்பி அதே மாதிரி 4 போட்டாலும் சரி. சின்ன சின்னதாக இருந்தால் பொரியல் போட்டு சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லா மறுக்கு அப்படின்னு இருக்கும். தக்காளிக்கு வந்துடுவோம். தக்காளியும் இதுலேயே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இதையும் அதே மாதிரி நல்லா பொடியாக போட்டுக்கலாம். இந்த தக்காளிக்கு எனக்கு மட்டும் நிறைய டைம் ஆகாமல் போயிருக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போலாம். ஏன்னா குழம்பு பக்காவாக வந்துடும், ஆனால் அந்த தக்காளியோட பச்சை வாசம் மட்டும் ஃபஸ்ட்டில் போகவே போகாது. இதை எடுத்து இதில் வச்சுக்கலாம். இந்த விதையை தூக்கிடலாம். நம்ம பெரிய சமையல் சமைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிரச்சனையாக இருக்காது. வீட்டுக்கு சமைக்கிறப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். எடுத்து விட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக இருக்குல்ல, இதில் போட்டுக்கலாம். இந்த கேரட் எடுத்து ஓகே, நமக்கு இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வடசட்டியை எடுத்து வைத்துக்கொண்டு அதிலிருந்து பொரியை எடுத்து போட்டுக்கொள்ளவும்.
இந்த பொறி பொடியை வைத்திருக்கிற கடப்பத்தையும் போடவும். போட்டு அதில் நம்ம வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை எடுத்து போடுவோம். அடுப்புலாம் தேவையில்ல, சும்மா 23ஆம் புலிகேசி வாய்ஸ் ட்ரை பண்ணோம், ஆனால் வரவில்லை. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது தக்காளியும் போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்தது கேரட். அப்படி எடுத்து அப்படி மலை சாரல் மாதிரி அப்படியே மேலே அவ்வளோ போட்டுவிட்டோம்னா கேரட்டும் ரெடி ஆகிவிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தூள் உப்பு, ஆனால் ஆல்ரெடி பொரியலில் கொஞ்சம் உப்பு இருக்கும், கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சை பழத்தை அரைஞ்சி ஒன்று மட்டும் முடிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து இதெல்லாம் கலக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டுடலாம். லைட்டாக இது அந்த ஈரம் வந்து தக்காளியோட ஈரம் வெங்காயத்தோட ஈரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொரியோடு சேர்ந்து அப்படியே வரன்ற பொரி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரத்தண்ணி வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் லைட்டாக ஓவராக போட்டுருந்தோம்னா கோழி முடிச்சிடும். கார பொரி சாப்பிட்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி இதையும் போட்டேன். அதெல்லாம் அப்படி கிண்டி விட்டு வைக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் படித்து கிழிச்ச சில பேப்பர்ஸ்லாம் இருக்கும், சும்மா இருக்கும். அதில் எடுத்து இந்த பூரி அப்படி போட்டு தன்னே தன்னே எப்படி இருக்கு தெரியுமா? மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.